பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜூலை 23ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இந்த கூட்டத்தொடரில் 6 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பார்லி மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 22ஆம் தேதி துவங்குகிறது. 23ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார். மொரார்ஜி தேசாய் தொடர்ந்து 6 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்துள்ள நிலையில் அந்த சாதனையை நிர்மலா சீதாராமன் முறியடிக்க உள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படி முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் தமிழகத்திற்கு மத்திய அரசு தந்த திட்டங்களை அண்ணாமலை பட்டியலிட்டுள்ளார். பால், தயிர் விலை, சொத்து வரி, மின்சாரம், குடிநீர், பத்திரப்பதிவு கட்டணங்கள் என அனைத்தையும் பல மடங்கு உயர்த்தி நடுத்தர மக்கள் வாழ்க்கையில் பெரும் பொருளாதார சுமையை ஏற்றிவிட்டு வருமான வரி குறித்து பேச ஸ்டாலினுக்கு கூச்சமாக இல்லையா எனவும் அண்ணாமலை கேட்டுள்ளார். பாரதிய ஜனதா அரசு யாரிடமும் கருத்து கேட்பதில்லை. அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்கிறார்கள் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். ஜூலை 23ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகுதான் பாரதிய ஜனதா அரசு எந்த மாநிலம் மக்களுக்கு என்ன கொடுத்தது என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் பட்ஜெட் குறித்து எந்த தகவலும் எனக்கு கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். வங்கதேசத்தில் அரசு வேலை இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் அமைப்பினர் நடத்திய போராட்டம் கலவரமாக மாறியது. அங்கு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு ராணுவத்தினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொலைத்தொடர்பு சேவைகளுக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் மேலும் 28 பேர் இறந்துள்ளனர். 105 ஆக இருந்த கலவர பலி எண்ணிக்கை 133ஆக உயர்ந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூரைச் சேர்ந்த ஜனனி பிரியா என்ற மாணவி டாக்காவில் மருத்துவ படிப்பு படித்து வருகிறார். வங்கதேச கலவரத்தால் இவருடன் தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் 32 பேர் தாயகம் திரும்ப முயற்சித்தனர். வங்கதேச எல்லையில் மாட்டிக்கொண்டு உணவு, தண்ணீரின்றி தவிப்பதாக ஜனனி பிரியா பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதை கேட்ட பெற்றோர் கண்ணீரில் மூழ்கினர். மத்திய மற்றும் மாநில அரசுகள் தலையிட்டு மாணவர்களை விரைந்து மீட்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா மாநில சட்டசபை தேர்தல்களில் வெற்றி பெற்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் ஆணவத்தை அடக்குவோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி சிறப்பாக செயல்படும், அதிக தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் எனவும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். ஒடிசா மாநில காங்கிரஸ் கமிட்டியை கூண்டோடு கலைத்து அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உத்தரவிட்டுள்ளார். பார்லிமென்ட் மற்றும் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒடிசாவில் படுதோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது. பார்லிமென்டில் அனைத்து பிரச்சினைகளையும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். ஜூலை 23இல் தொடங்கும் பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது அரசு மற்றும் எதிர்க்கட்சிகளின் கூட்டு பொறுப்பு என்றும் குறிப்பிட்டார். அகழாய்வு பயணம் சரியான திசையில் செல்கிறது. தமிழர் வரலாறு மற்றும் பண்பாட்டை அரசியல் சான்றுகளுடன் எடுத்துக் கூறுவதற்கான பயணம் சரியான திசையில் செல்கிறது. பயணம் சரியான திசையில் செல்வதை அகழாய்வு பொருட்கள் உறுதி செய்வதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடியாக நாங்கள் ராமரை பார்க்கிறோம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறினார். ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட காவியம் ராமகாவியம். சமத்துவத்தையும் சமூக நீதியும் எல்லோருக்கும் சமம் என்று போதித்தவர் ராமர் எனவும் ரகுபதி தெரிவித்தார். சென்னை சோழிங்கநல்லூரில் நாடார் சங்கத்தின் சார்பில் முன்னாள் முதல்வர்கள் காமராஜர், நேசமணி, மாப்போ சிவஞானம் பிறந்த நாளை முன்னிட்டு முப்பெரும் விழா நடந்தது. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். காமராஜரை போன்ற தலைவர் மீண்டும் பிறக்க வாய்ப்பே இல்லை. அவரின் கொள்கைகளை வேண்டுமானால் பின்பற்றலாம். இப்போது நடக்கும் பொய்யான ஆட்சியை காமராஜர் ஆட்சி என சொல்கின்றனர். எதிர்காலத்தில் காமராஜரின் பெயரை சொல்லும் ஆட்சி வந்தால் மட்டுமே தப்பிப்போம் என அண்ணாமலை பேசினார். சிறுவாணி அணையில் முழு கொள்ளளவிற்கு தண்ணீர் தேக்காத கேரள அரசின் நடவடிக்கையை கண்டு கொள்ளாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டினார். கோவையின் குடிநீர் ஆதாரமாக உள்ள சிறுவாணி அணையில் முழு கொள்ளளவான 50 அடி அளவு வரை நீர் தேக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் உதயநிதி துணை முதல்வர் ஆனால் தமிழகத்தில் இந்து தர்மத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வர காத்திருப்பதாக ராஜா கூறினார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி பணியாற்றியதைக் கண்டு மக்களே அவருக்கு துணை முதல்வர் பதவியை வழங்க வேண்டும் என கூறுகின்றனர். முதல்வர் ஸ்டாலினுக்கு என்றும் உறுதுணை புரியும் ஆற்றலும் துணை முதல்வராகும் ஆற்றலும் உதயநிதிக்கு உள்ளது என அமைச்சர் சாமிநாதன் கூறியுள்ளார். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப் போவதாக பல இடங்களில் பேசப்படுகிறது. உதயநிதி முறையாக வளர்ந்தவர், கட்சியின் சட்டங்களுக்கு உட்பட்டவர். இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்தார்.
சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றம் காரணமாக ஓராண்டுக்கும் மேலாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நலக் குறைவு காரணமாக ஸ்டான்லி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். துணை முதல்வர் பதவி ஸ்டாலினின் மகனுக்கு வழங்குவது ஏற்புடையதல்ல. திமுகவில் எத்தனையோ மூத்த முன்னோடிகள் உள்ளனர். அவர்களுக்கு ஏன் துணை முதல்வர் பதவி வழங்க முன்வரக்கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பினார். திமுக அரசு இதுவரை 3,65,000 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளனர். இந்த அரசு கடனில்தான் செயல்படுகிறது என்றார். தென்பெண்ணை குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். கர்நாடக அரசு ஆணையம் அமைக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஆணையம் அமைப்பதில் உறுதியாக உள்ளோம். காரணம், பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகள் தீர்ப்பது நல்லது. பிடிவாதக்காரர்களிடம் அது முடியாத காரியம். கர்நாடகாவிடம் கிட்டத்தட்ட 50 முறை பேசிவிட்டோம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வருகின்ற 27ஆம் தேதி நாட்டின் பிரதமர் தலைமையில் கூட்டப்பட உள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ள வேண்டும். வரைவு திட்டங்களை தயாரித்து பிரதமரிடம் எடுத்துரைத்து புதுச்சேரி வளர்ச்சியடைய பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கலைக்கழக மானியக்குழு பரிந்துரைப்படி கௌரவ விரிவுரையாளர்களின் ஊதியத்தை 50,000 உயர்த்த வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையை செயல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தினார். அதிகாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்தால் ரவுடி என்றால் நாங்கள் ரவுடிகள்தான் என இயக்குநர் ப. ரஞ்சித் கூறியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பல சூழ்ச்சிகள் உள்ளது. இதை எளிதாக கடந்துவிடலாம் என நினைக்காதீர்கள். கிட்டத்தட்ட 40% தலித் மக்கள் சென்னையில் உள்ளனர். உழைக்கும் மக்களான தங்களை மீறி யாரும் ஆட்சி செய்ய முடியாது என காட்டமாக கூறினார். புதுச்சேரி பொன்னியம்மன் மற்றும் ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஷால் சாமி தரிசனம் செய்தார். பெண் பக்தர்களுக்கு புடவை வழங்கினார். நடிகர் விஜய் கட்சிதான் துவங்கியுள்ளார். அரசியலை துவங்கட்டும். நான் இணைவது அப்பாற்பட்டது. அரசியலை மக்கள்தான் முடிவு செய்வார்கள். நீட் தேர்வால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்புகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசு முடிவு செய்ய வேண்டும் என்றார். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்துவிட்டு செல்போன்களை கொலையாளிகள் கூவமாற்றில் வீசியுள்ளனர். கைதான அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் கொடுத்த தகவலின்படி கூவமாற்றிலிருந்து 4 செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளது. 2வது நாளாக இன்றும் ஸ்கூபா டைவிங் வீரர்களின் தேடுதல் பணி தீவிரமாக நடக்கிறது. கேரள மாநிலத்தில் நிஃபா தொற்றால் பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுவன் பலியானார். கோழிக்கோட்டில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தான். நிஃபா வைரஸ் குறித்து தமிழகத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் தொடர்பாக சுகாதாரத்துறை சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, மயக்கம், சுவாச பிரச்சினை, மனநல பிரச்சினை ஆகியவை முக்கிய அறிகுறிகளாகும். அறிகுறிகள் கண்டறியப்படும் நோயாளிகள் மற்றும் அவரது தொடர்பில் இருப்பவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்துதல் அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மும்பையில் 24ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை 26 முதல் தொடங்க உள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவைச் சேர்ந்த 117 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக இந்திய ஒலிம்பிக் சங்கத்துக்கு 8,05,00,000 ரூபாயை நிதியுதவியாக BCCI அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் அழகர் கோயில் ஆடித்தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. திருத்தேரில் சுந்தரராச பெருமாள் தேவியர்களுடன் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் வடம் பிடித்து எடுத்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். டிஐஜி பொன்னி, SP சிவபிரசாத் மேற்பார்வையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தெற்கு ரயில்வே மண்டலத்தின் கீழ் பாலக்காடு கோட்டம் இயங்கி வருகிறது. பாலக்காடு கோட்டத்தில் இருந்து மங்களூரை பிரித்து தனிக்கோட்டம் உருவாக்க உள்ளதாக செய்தி வெளியானது. இதற்கு பாலக்காடு ரயில்வே கோட்ட மேலாளர் அருண்குமார் சதுர்வேதி மறுப்பு தெரிவித்துள்ளார். பாலக்காடு கோட்டத்தில் இருந்து மங்களூரு பகுதியை பிரித்து தனிக்கோட்டம் உருவாக்க இருப்பதாக வெளியாகி இருக்கும் செய்தி ஆதாரமற்றது. தெற்கு ரயில்வேயின் பாலக்காடு கோட்டத்தை பிரிப்பது தொடர்பாக எந்த விவாதமோ முன்மொழிவோ திட்டங்களோ இல்லை என சதுர்வேதி கூறினார். திமுக அரசு வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்து வருகிறது. இதில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன. நடப்பாண்டு அறிவித்த திட்டங்களுக்கு இன்னும் நிதி ஒதுக்கவில்லை. வேளாண் துறை நிதி கேட்டு அனுப்பிய பல கோப்புகள் நிதித்துறையில் தேங்கி நிற்கின்றன. இதனால் வேளாண் துறையினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். ஜூன் மாதம் முதல் இந்த திட்டங்களை செயல்படுத்தினால் உரிய பலன் கிடைக்கும். கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வெளிச்சந்தையை விட சற்று குறைந்த விலைக்கு காய்கறிகள் விற்கப்படுகின்றன. தமிழகத்தில் தற்போது வெளிச்சந்தையில் கிலோ தக்காளி விலை 60 முதல் 70 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இந்த விலை உயர்வால் ஏழை மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே கூட்டுறவு காய்கறி கடைகளில் கிலோ தக்காளி 38 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 26ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளாவின் வயநாடு, கர்நாடகாவின் குடகு, மடிக்கேரி, மைசூரு, மாண்டியா, அசன் உள்ளிட்ட பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை கொட்டுகிறது. இதனால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் காவிரியில் திறக்கப்படுகிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் பின்புறம் உள்ள அண்ணாமலை கிரிவல பாதையில் பௌர்ணமி கிரிவலம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சென்றனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் குவிந்தனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அதிகாலை முதலே மீன் பிரியர்கள் குவிந்தனர். ஆழ்கடலுக்கு சென்ற 100க்கும் மேற்பட்ட படகுகள் திரும்பி வந்தன. பெரிய வகை மீன்களான வஞ்சிரம், வவ்வால், பாறை, சூறை உள்ளிட்ட மீன்களின் வரத்து அதிகமாக இருந்தது. சிறிய மீன்கள் வரத்தும் குறிப்பிடத்தக்க அளவில் இருந்தது. மக்கள் போட்டி போட்டு மீன்களை வாங்கி சென்றனர். கள்ளக்குறிச்சியை அடுத்த மேலூர் அருகே வனப்பகுதியிலிருந்து வந்த மான் கிணற்றில் விழுந்தது. மக்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி மானை மீட்டனர். காயமடைந்த மானுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வுகால பலன்கள் கிடைக்காமல் 2500க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் 19 மாதங்களாக காத்திருக்கின்றனர். நிதி பற்றாக்குறை நீடித்து வருகிறது. தமிழக அரசிடம் இருந்து கூடுதல் நிதி பெற்று ஓய்வூதியர்களுக்கு ஓய்வு கால பலன்களை படிப்படியாக வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஐடி எனப்படும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான வேலை நேரத்தை 14 மணி நேரமாக உயர்த்தும் வகையில் சட்ட திருத்தம் செய்யும் கர்நாடக அரசின் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு விளக்கு பூஜை நடந்தது. திரளான பக்தர்கள் விளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் நம்புத்தாளையை சேர்ந்த மீனவர்கள் முருகானந்தம், பூமணி, கரண் ஆகியோர் நடுக்கடலில் நாட்டுப்படகில் மீன்பிடித்தனர். அவர்களது வலையில் 5 அடி நீளமுள்ள கடல் பசு ஒன்று சிக்கியது. மீனவர்கள் தொண்டி கடற்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதை பிடிக்கக்கூடாது என்று கடற்கரை போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். கடல் பசுவை மீண்டும் உயிருடன் கடலுக்குள் விட்டனர். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் நடைபெறும் உடற்பயிற்சி பூங்கா பணிகளை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார். மதுரை தமுக்கத்தில் நடந்த ஹைகோர்ட் மதுரை கிளையின் 20வது ஆண்டு நிறைவு விழாவில் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி DY சந்திரசூட் பங்கேற்றார். ஹைகோர்ட் மதுரை கிளையின் தீர்ப்புகள் சமூக மாற்றத்திற்கு வித்திடும் வகையில் உள்ளன என DY சந்திரசூட் புகழாரம் சூட்டினார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஏரியில் விவசாய பணிக்கு மண் எடுப்பதற்கு பணம் கேட்டு திமுக நிர்வாகி மிரட்டுவதாக விவசாயிகள் சாலையில் டிராக்டர், டிப்பர், JCB வாகனங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மனநலம் குன்றியவர்கள்தான் கொலையாளிகளாக மாறுகின்றனர். அந்த சமூக நலத்தை சரி செய்வதற்கு தான் போலீஸ் என்கவுண்டரை பயன்படுத்துவதாக முன்னாள் DGP ரவி கூறினார். IPL கிரிக்கெட் போன்று இனி PPL குதிரை ஏற்றம் போட்டி நடைபெறும் என நடிகர் பிரசாந்த் கூறினார். மக்களின் பிரச்சினைகளை, சமூகத்தின் அடிப்படை குறைகளை, வளர்ச்சிக்கான வழிகளை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் பத்திரிகையின் பார்வையை திசை திருப்பியவர் தினமலர் நாளிதழை நிறுவிய TV ராமசுப்பையர். இன்று TV ராமசுப்பையரின் நினைவு நாள் ஆகும். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டம் நாளை ஜூலை 22 துவங்க உள்ள நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் இந்த கூட்டம் பார்லிமெண்ட் கூட்டரங்கில் நடக்கவுள்ளது. முதன்முதலாக எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் கலந்து கொள்ளும் கூட்டம் இதுவாகும். சில காரணங்களுக்காக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என தெரிவித்துள்ளது. திமுக சார்பில் இக்கட்சியின் தலைவர் கனிமொழி கலந்து கொள்வார் என கூறப்படுகிறது. அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அரசு தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பஸ்கள் பற்றாக்குறையை கண்டித்து பயணிகளை அரசு பஸ்களை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பதாக பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவலர்களிடம் கடும் வாக்குவாதம் நடத்தினர். கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 71,777 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 7.6 அடியாக உயர்ந்து 68.91 அடியாக உயர்ந்துள்ளது. மாங்காடு அருகே அனுமதியின்றி சேவல் சண்டை நடத்திய 8 பேர் கைதாயினர். 4 சேவல்கள் பறிமுதல் செய்யப்பட்டது.
திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற பட்டினத்தார் கோயிலில் திரு நட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உங்களின் அனுபவமும் திறமையான தலைமையும் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளன என கூறியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பெண் தாதா அஞ்சலியை போலீஸ் கைது செய்து விசாரித்து வருகிறது. தனது வட்டித் தொழிலுக்கு பக்கபலமாக இருந்த தனது காதலன் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி வாங்கவே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தோம். ஏற்கனவே 4 முறை கொலை முயற்சி நடந்தது. ஆனால் அவர் தப்பிவிட்டார். 5வது முயற்சியில் கொல்லப்பட்டார் என அஞ்சலி பல திடுக்கிடும் தகவல்களை வாக்குமூலமாக கூறினார். காசா போர் காரணமாக ஏற்பட்டுள்ள தொய்வு காரணமாக 2024-25 நிதியாண்டின் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான முதல் காலாண்டில் இந்தியாவின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 49.23 லட்சம் கோடியாக சரிந்துள்ளது. இந்து முன்னணி சார்பில் ஆர்கே நகர் வைத்தியநாதன் பாலம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சாமி சிலைகளை சிலை பாதுகாப்பு அறையில் அக்யூஸ்ட் போல வைப்பது கண்டிக்கத்தக்கது என வலியுறுத்தப்பட்டது. கிளாம்பாக்கம் ரயில் நிலைய பணிகள் மார்ச் மாதம் முடிந்து திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணியை ஆய்வு செய்தார். ராயப்பேட்டை பகுதியில் மெட்ரோ ரயில் சுரங்கப் பணிகளை ஆய்வு செய்து சந்தேகங்களை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய மாதா ஆலய தேர் வெள்ளோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. தேரானது தேக்கு மரத்தில் 29.5 அடி உயரமும் 7.5 டன் எடையுடன் கீழிருந்து மேல் பகுதி வரை சிலுவை பொறிக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரினை இழுத்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் அருவியில் டூரிஸ்டுகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான டூரிஸ்டுகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் புதிதாக சார்பு நீதிமன்ற கிளை திறப்பு விழா விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் ஆஷா, நக்கீரன் ஆகியோர் பங்கேற்று புதிய சார்பு நீதிமன்ற கிளையை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். கலெக்டர் சஞ்சீவனா மலர் கொத்து கொடுத்து வரவேற்றார். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் விராட் கோலி என்னை வழிநடத்தினார். முன்கூட்டியே களமிறக்கப்பட்டதால் ஆடுகளத்தில் ஒருவித அழுத்தத்தை உணர்ந்த என்னிடம் விராட் கோலி தொடர்ந்து பேசியது முதல் பந்திலேயே பவுண்டரி அடிக்க நம்பிக்கை தந்தது என இந்திய ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் நிகழ்ச்சியுடன் கூறினார். திருச்சி திருவானைக்காவல் ராஜகோபுரம் எதிரில் இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் மறியல் போராட்டம் செய்தனர். இந்து கோயில்களை மட்டும் சீரழிக்கும் திமுக அரசு கோயிலை விட்டு வெளியேற வலியுறுத்தினர். இந்து முன்னணி நிர்வாகிகளை போலீசார் தாக்கியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பின் சமரசமானது. நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் கோவில்களில் ஆகம விதிகளை மீறி செயல்படுவதாக குற்றம் சாட்டி மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் முன் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழமையான கோயில்களை முறையாக பராமரிக்க வேண்டும், அறநிலையத்துறை இந்து கோயில்களில் இருந்து வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி 7வது வார்டு எம்ஜிஆர் நகரில் மின்மாற்றியில் பழுது நீக்க முயன்றபோது திடீரென மின்சாரம் தாக்கி வயர்மேன் சின்னதுரை என்பவர் தூக்கி வீசப்பட்டார். சம்பவ இடத்திலேயே உடல் கருகி இறந்தார். தகவலறிந்த வாழப்பாடி போலீசார் அவரது உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். முறையாக மின்சாரத்தை துண்டிக்காமல் மின்மாற்றியில் பழுது நீக்க முயன்றதால் மின்சாரம் தாக்கியதாக விசாரணையில் தெரியவந்தது. சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் நகராட்சியில் மாதாந்திர கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலர் புஷ்பாவதி தங்கள் பகுதியில் பணிகள் சரிவர செய்யவில்லை, இதுகுறித்து முதல்வர் தனிப்பிரிவுக்கு மனு அனுப்பி அதன் அடிப்படையில் விளக்கம் கேட்டிருந்தோம், அதற்கும் நகராட்சி இதுவரை பதிலளிக்கவில்லை, கவுன்சிலர்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை என குற்றம் சாட்டினார். கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு அதிகப்படியான நீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சாரி மணல் ஆலம்பாடி பகுதிகளில் அதிக அளவில் முதலைகள் அடித்து வரப்பட்டன. பாறைகள் மீது முதலை படுத்திருப்பதை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஓசூர் உழவர் சந்தை முன் உள்ள சாலையில் மாநகராட்சி நிர்வாகத்தினர் புதிய குடிநீர் பைப்புகள் அமைக்க பள்ளம் தோண்டினர். பணிகள் முடிந்ததும் பள்ளங்களை சீரமைக்காததால் நடந்து செல்வோரும் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகினர். இதை கண்டித்து தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் சாலையை சீரமைக்க வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போர்க்கால அடிப்படையில் சீரமைக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர். ஓசூர் மாநகராட்சி 24வது வார்டு ராம் நகரில் கடந்த 4 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் தளி சாலை சந்திப்பில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாப்பிற்கு விரைந்த ஓசூர் நகர போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பிறகு கலைந்து சென்றனர்.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள தேவர்மலை பர்கூர் சாலை ஓரத்தில் 2 காட்டு யானைகள் நின்றிருந்தன. அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் செல்ல அச்சமடைந்தனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் குழுவாக செயல்பட்டு நீண்ட நேரம் போராடி யானைகளை வனத்திற்குள் விரட்டினர். திருச்சி மாவட்ட தடகளச் சங்கம் மற்றும் ரயில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 17ஆம் ஆண்டு இளையோருக்கான தடகளம் மற்றும் குழு விளையாட்டுப் போட்டிகள் திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே பாலப்பட்டி கிராமம் வன எல்லையில் 2 நாட்களாக ராஜநாகம் ஒன்று ஒரே இடத்தில் படுத்திருப்பதை பார்த்த அப்பகுதியினர் சிறுமுகை வனத்துறையினரிடம் தகவல் அளித்தனர். பாம்பு பிடி வீரர்களுடன் வந்த வனத்துறையினர் 2 மணி நேரம் போராடி நாகத்தை பிடித்தனர். 12 அடி நீளமுள்ள அந்த ராஜநாகத்தை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பிச்சம்பட்டி விலக்கு பகுதியில் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஆச்சி கார்த்திக் தலைமையில் இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்து கோவில்களை மட்டும் சீரழிக்கும் திமுக அரசு கோவிலை விட்டு வெளியேற வலியுறுத்தினர். பின்னர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று 5 மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் திஜாரா கேட் என்ற இடத்தில் சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த விபத்தால் பயணிகள் ரயில் போக்குவரத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லை என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மேலவழுத்தூர் ஊராட்சியில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை தீர்க்க தவறியதாக ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எம்எல்ஏ, எம்பி, ஒன்றிய மாவட்ட கவுன்சிலர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற நிர்வாகிகளுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். சென்னை தாம்பரம் அடுத்த நன்மங்கலம் ஏரி மாசடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலையோர வியாபாரிகள் ஆண்டுதோறும் செலுத்தும் பதிவு கட்டணம் ரூ.100 ரத்து செய்ய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்திற்கு மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா உத்தரவிட்டுள்ளார். பிரதமரின் நிதி உதவி திட்டத்தில் இணைந்து வியாபாரிகள் பயன்பெற வேண்டும் என வலியுறுத்தினார். நாகையில் அபிராமி அம்மன் திருவாசல் முன்பு நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கூலிப்படை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த தவறியதை கண்டித்தும் 3 ஆண்டுகளுடன் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கோவை பெரியகடை வீதியில் நடந்து செல்லும் வாடிக்கையாளர்களை கைப்பிடித்து இழுப்பது, குறுக்கே நிற்பது போன்ற அத்துமீறலில் கடை ஊழியர்கள் ஈடுபடுவதாக பெரியகடை வீதி போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளது. வாடிக்கையாளர்களை அழைக்க கூலி ஆட்களை நியமிக்கக்கூடாது. மீறி அழைக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கடை உரிமையாளரை குற்றவாளி லிஸ்டில் சேர்க்கப்படும் என போலீசார் எச்சரித்து பலகை வைத்துள்ளனர். பயங்கரவாத கொள்கைகளை பின்பற்றிவிட்டு அதை தடுப்பது போல் சில நாடுகள் இரட்டை வேடமிட்டு வருவதாக ஐநாவுக்கான இந்திய துணை தூதர் ரவீந்திரா விமர்சித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு நிதி அளித்தல் உட்பட அனைத்து விதமான பயங்கரவாத செயல்களையும் ஒழிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்து கோவில்களில் வழிபாட்டு கட்டணத்தை அகற்ற கோரியும் கோயில்களை பராமரிக்க நிதி ஒதுக்க கோரியும் பொள்ளாச்சி மத்திய தொலைபேசி நிலையம் முன் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷத்தை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 70க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். தஞ்சை மேலராஜ வீதி தமிழ்நாடு பிராமணர் சங்க கிளை சார்பில் உலக மக்கள் நலன் வேண்டியும் மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் கிடைக்கவும் வேண்டி 108 குத்துவிளக்கு பூஜை பங்காரு காமாட்சியம்மன் மண்டபத்தில் நடந்தது. முன்னதாக பசுமாடுகளுக்கு கோ பூஜையும் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி அருகே திருவள்ளுவர் நகர் கிராமத்தில் மழையால் மண் சரிவு ஏற்பட்டு குடியிருப்புகள் மீது விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தியது. கிராமத்தைச் சேர்ந்த 13 குடும்பங்கள் அரசு பள்ளி தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். நிவாரணப் பொருட்களுடன் 2000 ரூபாய் நிதி உதவியும் வழங்கினார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை நடைபெறும் என கட்சி தலைமை அறிவித்துள்ளது. உத்திரமேரூர் அருகே திரிசூல காளியம்மன் கோயிலில் ஆடி மாத விழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பெண்கள் உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் திருவிளக்கு ஏற்றி வழிபட்டனர். சாதியை முன்னிறுத்தி சிலர் சுயலாபம் காண துடிக்கின்றனர். ஒரு கட்சி மற்ற கட்சி மீது பழி சுமத்துவதும் இறந்தவர் மீது சாதிய வளையம் வைத்து சாதி கொலையாக மாற்றுவதும் சமூக ஆரோக்கியம் இல்லை, நாட்டை பின்னோக்கி இழுத்துவிடும் என ஆம்ஸ்ட்ராங் படுகொலை குறித்து இயக்குநர் பேரரசு விமர்சித்துள்ளார்.
சேலம் மாவட்டம் கெங்கவெல்லி அருகே சின்ன புனல்வாசல் மாரியம்மன் கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தேரினை வடம் பிடித்து இழுத்து முக்கிய வீதிகளில் சென்றனர். அலங்கரிக்கப்பட்ட புதிய தேரில் எழுந்தருளிய மாரியம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் காருக்கு வழிவிடாமல் ஸ்கூட்டரில் சென்ற பெண் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். 2 கிலோமீட்டர் துரத்தி வந்து குழந்தைகள் கண் எதிரே தான் தாக்கப்பட்டு மூக்கில் ரத்தம் கொட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் தாக்கல் நடத்திய தம்பதி மீது புகார் அளித்துள்ளார். அப்பெண்ணின் வீடியோ வைரலாகி வருகிறது. கோயில்களை சீரழிக்கும் தமிழக அரசை கண்டித்தும் கோயிலை விட்டு வெளியேற வலியுறுத்தி இந்து முன்னணி கட்சியினர் ராமநாதபுரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கள்ளச்சாராய சாவுக்கு அரசு நிதியுதவி வழங்கியது தவறான முன் உதாரணம் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில தலைவர் அப்துல் கரீம் கூறினார். தெரிந்து கொண்டே கள்ளச்சாராயம் குடித்து தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு மூடமான ஒரு செயலை செய்கிறார்கள். அதற்கு போய் பணம் வழங்குவது என்பது, அதுவும் குறிப்பா மக்கள் வரிப்பணத்தை செலுத்துவது என்பது துளியும் ஏற்புடையதல்ல. கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் பழுதாகி நின்ற அரசு பஸ்ஸால் முக்கிய சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் பெரும் சிரமம் அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே அம்மையகரம் ரயில்வே மேம்பாலத்தில் கோவை நோக்கி வந்த கார் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்தது. 3 சிறுவர்கள் உட்பட 7 பேர் பலத்த காயமடைந்தனர். சின்னசேலம் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வேப்பமரத்து சாலையில் உள்ள கிணற்றில் தன் நண்பர்கள் 7 பேருடன் குளிக்க சென்ற 10ஆம் வகுப்பு மாணவன் தமிழ்ச்செல்வன் நீரில் மூழ்கி இறந்தான். தீயணைப்புத் துறையினர் மாணவனின் உடலை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழாவின் நிறைவு நாளான இன்று விடையாற்றி உற்சவம் நடந்தது. பிச்சாண்டவர் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கும் புனித நீரால் மகா அபிஷேகமும் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மணிப்பூரில் குகி மற்றும் மேதி சமூகத்தினருக்கு இடையே ஏற்பட்ட வன்முறை ஓராண்டாக நீடிக்கிறது. இந்நிலையில் இம்பாலில் பாதுகாப்பு படையினருக்கு உளவு பார்த்த சந்தேகத்தில் பிருத்திவி சிங் என்ற வாலிபர் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு ஒன்றால் கண்கள் மற்றும் கைகள் கட்டப்பட்ட நிலையில் கொடூரமாக சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஆந்திராவில் சாலையின் குறுக்கே வந்த எருமை மாடுகளின் மீது மோதுவதை தவிர்க்க முயன்ற தனியார் பஸ் சாலையில் கவிழ்ந்தது. இதில் 2 பேர் பலியாகினர். இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு மூடப்பட்ட செங்கல்பட்டு வடநெம்மிலி பாம்பு பண்ணை 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டது. பழங்குடி இருளர்கள் நல்ல பாம்புக்கு கற்பூர தீப ஆராதனை காட்டி வணங்கி பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கலங்கத்தோட்டம் பகுதியில் கள்ளச்சாராயம் காட்சி விற்பனை செய்த சிதம்பரம் மற்றும் நந்தகுமார் ஆகிய இருவரை அவினாசி பாளையம் போலீசார் கைது செய்தனர். 5 லிட்டர் சாராய ஊறல் மற்றும் 2 லிட்டர் சாராயம் மற்றும் சாராயம் காய்ச்ச பயன்படுத்திய பொருட்களை பறிமுதல் செய்தனர். நடிகை கீர்த்தி சுரேஷ் கதையின் நாயகியாக நடிக்கும் படம் ரகுதாத்தா. சுமன்குமார் இயக்கியுள்ள இப்படம் ஆகஸ்ட் 15 வெளியாகிறது. படம் பற்றி கீர்த்தி சுரேஷ் பேசுகையில், இது ஒரு நகைச்சுவை கலந்த பொழுதுபோக்கு படம். இந்த படம் ஹிந்தி திணிப்பை பற்றி பேசவில்லை, பெண்கள் மீதான திணிப்பை பற்றி தான் பேசுகிறது. எந்த மாதிரியான திணிப்பு என்பதை படம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். படத்தில் சிறிய அளவில் கருத்து சொல்ல முயற்சி செய்திருக்கிறோம் என்றார். தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர் என பல அவதாரங்களை எடுத்த தனுஷ் பாப்பாண்டி படம் மூலம் இயக்குநரானார். தற்போது ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஆகிய படங்களை இயக்கியுள்ளார். இதில் ராயன் ஜூலை 26 வெளியாகிறது. அடுத்து தனுஷ் 4வது முறையாக படம் ஒன்றை இயக்கி அவரே நடிக்கவுள்ளார். இதனை ராயன் படத்தில் நடித்த எஸ்.டி. சூர்யா உறுதிப்படுத்தினார். ஆகஸ்டில் படப்பிடிப்பு துவங்குகிறது. மௌனகுரு, மகாமுனி, ரசவாதி படங்களை இயக்கியவர் சாந்தகுமார். தற்போது இவர் நடிகர் விக்ரமை சந்தித்து கதை ஒன்றை கூறியுள்ளார். அதற்கு விக்ரம் சம்மதிக்கும் பட்சத்தில் விரைவில் படப்பிடிப்பு துவங்கும். சாந்தகுமார் ஏற்கனவே விக்ரம் நடித்த தில் தூள் படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர். மிஷ்கின் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, டிம்பிள் ஹாயாத்தி நடிக்கும் படம் ட்ரெயின். இப்படத்தில் மொத்தமுள்ள 4 பாடல்களில் ஒரு பாடலை ஸ்ருதிஹாசன் பாடியுள்ளார். மீதமுள்ள 3 பாடல்களையும் இயக்குனர் மிஷ்கினை பாடியுள்ளார். அவர் ஏற்கனவே கண்ணதாசன், காரைக்குடி உள்ளிட்ட சில பாடல்களை பாடியுள்ளார். சில்லு கருப்பட்டி, ஏழை போன்ற படங்களை இயக்கியவர் ஹலிதா ஷமீம். இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தை நட்சத்திரங்களுடன் மின்மினி என்ற படத்தை துவங்கினார். அவர்கள் வளர்ந்து இளைஞர்கள் ஆகும் வரை 7 ஆண்டுகள் காத்திருந்து அவர்களை வைத்தே படத்தின் 2ஆம் பாதியை எடுத்து முடித்தார். இப்படம் ஆகஸ்டில் வெளியாகும் என இயக்குனர் ஹலிதா ஷமீம் அறிவித்துள்ளார். 1996 கமல் சங்கர் கூட்டணியில் உருவான இந்தியன் படத்தின் 2ஆம் பாகம் 28 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் வெளியானது. ஆனால் ரசிகர்களிடம் வரவேற்பை பெறவில்லை. அடுத்து தக் லைஃப் படத்தில் நடிக்கிறார் கமல்.
இப்படம் மூலம் இயக்குனர் மணிரத்னமுடன் 38 ஆண்டுகளுக்கு பிறகு இணைகிறார். இந்த படமாவது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். படம் பற்றி தயாரிப்பாளர் சிவா ஆனந்த் கூறுகையில், படத்தில் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறோம். வெற்றிக்கு தேவையான அது தியேட்டர்களில் பிரகாசிக்கும் என்றார். 90களில் முன்னணி நடிகையாக இருந்தவர் ரம்பா. பின்னர் திருமணம் முடிந்து கன்னடாவில் செட்டில் ஆகிவிட்டார். அவர் நமக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில், நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தது துணிச்சலான முடிவு. நான் பெரும்பாலான பிடித்த ஹீரோக்களுடன் ஏற்கனவே நடித்துவிட்டேன். இருந்தாலும் இனிமேல் நடிப்பதென்றால் பிடித்தமான ஹீரோ, பிடித்தமான ரோல் கிடைத்தால் மட்டுமே நடிப்பேன் என்று கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தனது நண்பனுடன் 2 வீலரில் சென்ற ராஜா என்ற இளைஞரின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த செல்போன் திடீரென வெடித்து சிதறியது. நிலை தடுமாறி கீழே விழுந்த ராஜா சம்பவ இடத்திலேயே இறந்தார். படுகாயமடைந்த நண்பனை பரமக்குடி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பரமக்குடி டவுன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2026ஆம் ஆண்டும் சட்டசபை தேர்தலுக்காக திமுகவில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த குழுவில் அமைச்சர்கள் நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி, RS பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாகவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஒருங்கிணைப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் துவங்கியது. கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை ஒருங்கிணைப்பு குழு மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் தர்மதலா என்ற இடத்தில் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு நடந்த பேரணியில் மம்தா பானர்ஜி மற்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது கனமழை பெய்தது. மழையில் நனைந்து கொண்டே மம்தா பானர்ஜி பேசினார். மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி நீண்ட காலம் நீடிக்காது. இது நிலையான அரசாங்கம் அல்ல. தேர்தல் கமிஷனை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அரசு என மம்தா பானர்ஜி தெரிவித்தார். கொல்கத்தாவில் நடந்த தியாகிகள் தின பேரணியில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டார். மத்தியில் இந்த அரசாங்கம் நீண்ட காலம் நீடிக்காது, விரைவில் கவிழும் என கூறினார். நாங்கள் நேர்மறையான அரசியலை நம்புகிறோம். மக்கள் வாழ்வில் மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது. அரசியலமைப்பு சட்டத்தையும் நாட்டையும் காப்பாற்ற நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என அகிலேஷ் தெரிவித்தார். மதுரை SS காலனி பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார், மைதிலி தம்பதியின் 7ஆம் வகுப்பு படிக்கும் மகன் கடந்த 10ஆம் தேதி மர்ம கும்பலால் கடத்தப்பட்டான். சிறுவனை ஒப்படைக்க மர்ம கும்பல் 2 கோடி கேட்டு மிரட்டியது. இது தொடர்பாக விசாரித்த SS காலனி போலீசார் 3 மணி நேரத்தில் சிறுவனை மீட்டனர். இந்நிலையில் இவ்வழக்கில் தொடர்புடையவராக தேடப்பட்டு வந்த IAS அதிகாரியின் மனைவி சூர்யா என்பவர் குஜராத் மாநிலம் காந்திநகர் மாவட்ட கலெக்டர் இல்லத்தின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மகாராஷ்டிர மாநில ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவரும் அம்மாநில துணை முதல்வர் அஜித் பவார் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சட்டசபை தேர்தலிலும் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவோம். இருப்பினும் ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என அஜித் பவார் விளக்கம் அளித்தார். வங்கதேசத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஆதரவாக மேற்கு வங்கத்தின் வாயில்கள் எப்போதும் திறந்தே இருக்கும் என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். வங்கதேசத்திலிருந்து அடைக்கலம் தேடி வரும் யாரையும் வரவேற்கும் உரிமையை மம்தா பானர்ஜிக்கு வழங்கியது யார் என மேற்கு வங்க மாநில பாரதிய ஜனதா கட்சி துணை பொறுப்பாளர் அமித் மாளவியா கேள்வி எழுப்பியுள்ளார். குடியேற்றமும் குடியுரிமையும் குறித்து முடிவெடுக்க வேண்டியது மத்திய அரசு. இது இண்டி கூட்டணியின் தீய திட்டங்களில் ஒன்று. புலம்பெயர்ந்து வருவோருக்கு அவர்கள் அடைக்கலம் கொடுப்பதால் ஜார்க்கண்ட் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என நினைக்கின்றனர் என்றும் கூறினார்.